ரைட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லா டீமுடைய ஐபிஎல் கேம்ப் அப்டேட் என்ன, அதை தாண்டி கேகேஆருடைய நியூ அப்டேட். ஸோ எஸ்ஆர்எச் எப்போ கேம்ப் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் எப்போ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக கேகேஆருடைய புதிய கேப்டன் அஜித்யா ரஹானே சிஎஸ்கேல 2 வருஷம் ஆடினாருங்க. ஸோ மனுஷன் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லியாகணும். ஸோ இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் அவர் கேப்டன்சி பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதே கேகேஆருக்காக விளையாண்டுருக்காரு. ஸோ இப்போ நியூ கேப்டன் அஜித்யா ரஹானேங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தப்போ வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன் அஜித்யா ரஹானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு முடிவு தான். கூலான ஒரு கேப்டன், அக்ரெசிவான கேப்டன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த டீமுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கேப்டன்ங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கேகேஆர் இந்த தடவை புதிய பேட்ச் ஒன்று போட்டு விளையாட போறாங்க. அதாவது டிஃபெண்டிங் சாம்பியன் யாரோ அவங்க தான் அந்த பேட்ச் போடுறதுக்கு தகுதியான ஆளு. இது வரைக்கும் அந்த நடைமுறை இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுட்பால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கிளப் எதுவோ ஸோ ஃபிஃபா பெஸ்ட் கிளப் அப்படிங்கிற மாதிரி போட்டு விளாண்டுருப்பாங்க இல்லையா? ஸோ சேம் ஃபார்மெட்டில் ஐபிஎல்லுடைய பெஸ்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோல்டன் கலர் பேட்ச் கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கேகேஆர் அவங்களுடைய ஜெர்சியில் ஷோல்டர்லையோ அப்படி இல்லைன்னா இந்த ஹேண்டோட எண்ட்லையோ சொந்த மாதிரி இடத்துல பேட்சை வச்சுக்கிட்டு விளாட்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க நியூஸ். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய பயிற்சி ஆட்டமும் தொடங்க போகுதுங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போவே ரஹானே கொஞ்சம் வெளியில தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இனிமேல் ஈடன் கார்டன் வந்து பயிற்சி பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். கட் பண்ணோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாருமே நல்ல டச்சில் இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள் பயிற்சி இருந்தாலே போதுங்கிறதுனால ஸோ எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஸ்டேடியம்ல கண்டிப்பா அந்த மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்க போகுது. பயிற்சி ஆட்டம் தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீம் தனித்தனியா பிரிஞ்சு ஃபாரினர்ஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு ஸோ ஏகப்பட்ட சர்க்கிள்ல வந்துட்டு விளையாட போறாங்களாமா. இதெல்லாம் ஃபேன் பேஜ்ல இருந்து வந்தது தான். பட் இருந்தாலும் இன்சைட் ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. ஸோ எஸ்ஆர்எச்சும் இந்த தடவை ஆர்சிபி பண்ற மாதிரி மேபி ஈவெண்ட் மாதிரி கூட நடத்தலாம். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கட் பண்ணா ஃபைனலா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்ல தான் அது நடக்க போகுது. அதாவது பிளேயர்ஸ் எல்லாம் அடுத்த வாரத்துல இருந்து தான் வர போறாங்க. ஸோ இந்த வாரம் நமக்கு டிசைடர் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். சாம்பியன்ஸ் டிராஃபி நம்ம அடிக்கிறமா இல்லையாங்கிற விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த செமிஃபைனல் போட்டி நடந்த முடியல. அதனால அந்த ரிசல்ட்டும் தெரியாது. மேபி அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ அதை தாண்டி ரொம்ப முக்கியமா ஆர்சிபி பிளேயர்ஸ் எப்போ வந்துட்டு ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ திஸ் வீக்ல நீங்க நிறைய யங்ஸ்டர் ரஜத் பட்டிதர் இவங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி சண்டேவோட முடியுது. மேபி இந்தியா குவாலிஃபை ஆயிருந்தா நெக்ஸ்ட் வீக் சண்டே விளையாண்டு தான் வருவாங்க. குவாலிஃபை ஆகல அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்க விராட் கோலி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல விராட் கோலி கண்டிப்பா வந்துருவாரு. அடிச்சாலும் அடிக்காட்டியும் தோத்தாலும் தோக்காட்டியும் எப்படியும் நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். மேபி சப்போஸ் தோத்துட்டா இந்த வாரத்தோட எண்டில் கூட விராட்டை பார்க்கறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ அதுக்கப்புறம் சாலிடா ஒரு 10 days இருக்குங்க. ஸோ ஃபைனலா ஐபிஎல் வீக்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி 17ஆம் தேதி மண்டே வருது இல்லையா? ஸோ அங்கதான் அன்பாக்ஸ் ஈவெண்ட் நடத்த போறாங்க. அதுல ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலமெண்ட், ஜெர்சி லான்ச், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கலாம். மேபி சீனியர் பிளேயர்ஸ் ஆனா எப்படி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில் இவங்கெல்லாம் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பேட்டி அப்படிங்கறத கொடுக்கலாம். ஸோ அது போக மேபி அவங்க ஏதாவது ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் அன்னைக்கு வரலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த பிளேயர் ஜெர்சியோட வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ ஃபேன்ஸ் வருவாங்க, நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மார்ச் 17 தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது சிஎஸ்கே உடைய கேம்ப் தான். ஸோ சிஎஸ்கே பத்தி ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ அவங்களுடைய பவுலிங் கேம்ப் உண்மையிலுமே செம்மையா போயிட்டு இருக்கு. அன்சுல் கம்போஜ் ஆகட்டும், ஒரு பக்கம் கலீல் அகமது ஆகட்டும், 2 பேரும் நம்பி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே கிளியர் கட்டா தெரியுது. MS தோனி அவர்கள் எப்பவுமே பிகைண்ட் இருந்து அவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இது போக ரொம்ப முக்கியமா மத்தீஷா பத்திரானா நம்மளுடைய சின்ன பையன் வரணும். ஸோ இது போக சுட்டி குழந்தை சாம் கரன் வரணும். ஸோ இவங்கெல்லாம் தான் பெஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். 2 பேர் 3 பேர் கிளிக் ஆனாலே போதுங்க. ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. 50% வரைக்கும் அவங்க மூலியமா டன் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற 50% வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் கையில தான் இருக்கு. ஸோ மத்தீஷா பத்திரானா எப்போ வராரு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஓவராலா அவங்களுடைய கேம்ப் அப்படிங்கிறது குவைட் ஜாய்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா ஷேர் பண்ணலாம். அந்த தொடர்ந்து அப்டேட் சேனலோட அணிஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.